2025 டிசம்பர் 23 செவ்வாய்க்கிழமை மாலையில் ராஜாஜி நகர் தொழிற்பேட்டை பகுதியில் மக்கள் வேலைகளை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த நேரம். பேருந்துக்காகவும் மெட்ரோவுக்காகவும் மக்கள் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்த போது திடீர் துப்பாக்கி குண்டு சத்தம். மக்கள் வீதியில் உறைந்த போது இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடந்தார் பெண் ஒருவர். துப்பாக்கியால் சுட்ட ஆண் அங்கிருந்து ஓட்டம் பிடிக்கவே துப்பாக்கி குண்டு வாய்ந்த பெண்ணை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் அவர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இறந்த பெண் யார், இந்த கொலைக்கான காரணம் என்ன என்று விசாரிக்கும் போதுதான் திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் பாலமுருகன், புவனேஸ்வரி தம்பதியினர். இவர்களுக்கு கடந்த 2011ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றுள்ளது. ஐடி ஊழியரான பாலமுருகன் ஒரு மென்பொருள் நிறுவனத்திலும் புவனேஸ்வரி வங்கி ஒன்றில் உதவி மேலாளராகவும் பணியாற்றி வந்துள்ளனர். இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளன. பாலமுருகன் பெங்களூருவில் உள்ள ஒயிட்ஃபீல்ட் பகுதியில் இருக்கும் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து வந்துள்ளதால் இவர்கள் குடும்பத்துடன் பெங்களூருவுக்கு குடிபெயர முடிவு செய்துள்ளனர். அதன்படியே கடந்த 2018ஆம் ஆண்டு குடும்பத்துடன் சேலத்திலிருந்து பெங்களூருவுக்கு குடிபெயர்ந்தனர். புவனேஸ்வரி தனது வங்கிப் பணியை பெங்களூருவுக்கு மாற்றிக்கொண்டார். இந்த குடும்பம் பெங்களூருவில் நிம்மதியாக வாழ்ந்து வந்த நிலையில் இவர்களின் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டது. கடந்த 2021ஆம் ஆண்டு பாலமுருகன் அவர் வேலை செய்த ஐடி கம்பெனியில் இருந்து திடீரென நீக்கப்பட்டுள்ளார். அதன் பிறகு அவருக்கு நிலையான வேலை எதுவும் கிடைக்கவில்லை. அவர் வேலையில்லாமல் இருந்ததும் அதன் காரணமாக ஏற்பட்ட நிதி சிக்கல்களும் குடும்ப சண்டையை உருவாக்கி உள்ளது. இதன் நடுவே மனைவியின் நடத்தையில் பாலமுருகனுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இந்த சிக்கல்கள் காரணமாகவே புவனேஸ்வரி கடந்த 1.5 ஆண்டுகளாக கணவரை பிரிந்து தனது குழந்தைகளுடன் தனியாக சென்றுள்ளார். தனது குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர் தனது இருப்பிடத்தை கணவருக்கு தெரியாமல் ரகசியமாக வைத்திருக்கிறார். இருப்பினும் பாலமுருகன் அவர்களை தேடி பிடித்து அருகிலேயே குடியேறியுள்ளனர். இந்த நிலையில்தான் கடந்த 1 வாரத்திற்கு முன்பு புவனேஸ்வரி பாலமுருகனுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இதை பார்த்து ஆத்திரமடைந்த பாலமுருகன் புவனேஸ்வரியை கொன்றுவிட முடிவு செய்துள்ளார். இதன்படி செவ்வாய்க்கிழமை மாலை சுமார் 6:30 மணிக்கு ராஜாஜி நகர் தொழிற்பேட்டை பகுதியில் உள்ள சாலையில் மனைவிக்காக காத்திருந்துள்ளார். புவனேஸ்வரி பணியை முடித்துவிட்டு வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கே காத்திருந்த பாலமுருகன் மக்கள் நடமாட்டம் உள்ள பொது இடத்திலேயே அவரை வழிமறித்து துப்பாக்கியால் சுட்டார். பரபரப்பான அந்த சாலையில் துப்பாக்கி சத்தம் கேட்டதும் அங்கிருந்த மக்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர். பாலமுருகன் தனது மனைவியை 4 முறை சுட்டதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த புவனேஸ்வரி மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்தார். துப்பாக்கி சூடு நடத்திய உடனேயே பாலமுருகன் நேராக மாகடி ரோடு காவல் நிலையத்திற்கு சென்று சரணடைந்தார். இதையடுத்து பாலமுருகனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்த துப்பாக்கியை பறிமுதல் செய்தனர். அவர் இந்த சட்டவிரோத துப்பாக்கியை எப்படி வாங்கினார்? துப்பாக்கி விற்பனை கும்பல் பெங்களூருவில் செயல்படுகிறதா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் பெண் பெங்களூருவில் கணவனாலேயே சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.